என்னப்பா இது ராகுல் டிராவிட்டா காலை உடச்சு விட்டாங்களா? என்னப்பா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. இன்னும் 10 நாள் ஐபிஎல் மேட்ச் இருக்குதுப்பா. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு எப்படிப்பா கோச்சிங் கொடுப்ப? ஐயையோ, இன்னும் 10 நாள் ஐபிஎல் மேட்ச் வச்சுட்டு இப்படி குச்சி ஊனி வச்சுட்டு நடந்து வராரு. இவர் எப்படிங்க கோச்சிங் கொடுப்பார் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு? ஆமா மக்களே, இப்ப தரமான நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குதுங்க. ராகுல் டிராவிட் ஹைதராபாத்ல அவரோட பையன் கூட போய் ஒரு கிரிக்கெட் விளையாண்டுருக்காருங்க. 43 ரன் அடிச்சிருக்காருங்க. ஆனா பால் போடும்போது அவர் காலில் அடிபட்டு பெரிய காயங்க. உடனே சிகிச்சை கொடுத்துட்றாங்க ராகுல் டிராவிட்டுக்கு. இருந்தாலும் ராகுல் டிராவிட் அந்த குச்சியை ஊனிட்டே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. இவரை பார்த்து நிறைய கோச் நீங்களாம் கத்துக்கணும். என்னதான் காலில் அடிபட்டாலும் அடுத்து தன்னோட டீமுக்கு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்ல ஐபிஎல் கப் ஜெயிக்கணும் அப்படின்னு ராகுல் டிராவிட்டோட அந்த ஒரு ஈடுபாடு பாத்தீங்களா? எல்லா கோச்சும் நீங்க கத்துக்கணுங்க. ஆமாங்க, இதைத்தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ராகுல் டிராவிட், அதுக்கப்புறம் குமார் சங்ககரா, இவங்க 2 பேர் தாங்க கோச்சிங் கொடுக்க போறாங்க. இன்னும் 10 நாள் ஐபிஎல் மேட்ச் தொடங்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிஎஸ்கே டீம்ல தோனி வந்து இப்ப கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாருங்க. எங்க போனாருன்னா அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வெளியே போயிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, தோனி இப்போ ஒரு வன்மத்தை கக்கி இருக்காருங்க. ரோஹித் சர்மாலாம் கப்பே ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறாருங்க. அந்த வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நான் போட்டிருக்கேன், வேணா அதை போய் பாருங்க. ஆனா இந்த டைம் சிஎஸ்கே தான் கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிட்டு வராங்க. தோனி அவரோட பேட் வெயிட்டை 1.5 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காருங்க. அவரோட தோள்பட்ட வலி இருக்கிறதுனால தோனினால அவரை வெயிட்டை தூக்கி அடிக்க முடியாதுன்ட்டு பேட் வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காருங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த டைம் ஐபிஎல் யார் ஜெயிக்குதுன்னு.